உண்மையின் தாயே இறைவா, இறைமகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை தந்தம்மை தாங்கிடுவீர். வாழ விரும்புகின்றோம், உயிராய் வந்திடுவீர். வாழ விரும்புகின்றோம், உயிராய் வந்திடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை தந்தம்மை தாங்கிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை தந்தம்மை தாங்கிடுவீர். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 14 முதல் 23 வரையிலானவைகள். ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களிடையே சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சார்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளதல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய விருப்பமெல்லாம், ஆண்டவர் இயேசுனுடைய ஆசைகள் எல்லாம் மக்கள் அனைவரும் இறைவனோடும் தன்னுடைய மகன் இயேசுவோடும் அயலாரோடும் தன்னோடும் பிறரோடும் ஏழைகளோடும் இணைந்து செல்ல வேண்டும். பிரிந்து சென்றவர்களை கூட்டி சேர்க்க வேண்டும்.
யாரும் சிதறடிக்கப்படக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு திருஅவையானது பெர்பெத்துவா பெலிசித்தம்மாள் என்பவருடைய மறைசாட்சியரின் விழாவை கொண்டாடுகிறது. கிறிஸ்தவ நெறியை கடைபிடித்ததற்காக இந்த இருவரையும் சிறையில் அடைத்து அவர்களை கொன்றார்கள் என்பதுதான் வரலாறு. ஒரு நாள் பெர்பெத்துவா ஒரு காட்சி கண்டாராம். அந்த காட்சியிலே தங்கமயமான ஒரு ஏணி விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே இருப்பதை கண்டாராம். உடனே அவர் அந்த ஏணியில் வேக வேகமாக ஏறினாராம். இடையே ஓரிடத்தில் கொடிய பாம்பு ஒன்று இருப்பதையும் கண்டாராம். அந்த பாம்பை கண்டதும் அவர் பயந்து நடுங்கினார். இருந்தாலும் அவர் மனதிலே தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த பாம்போடு போராடி இறுதியில் வெற்றியும் கண்டார். பின்னர் அவர் தொடர்ந்து ஏறி விண்ணகத்தை அடைந்தார். விண்ணகத்தில் தந்தையாம் கடவுள் அவரை இன்முகத்தோடு வரவேற்றார் என்று சொல்லப்படுகிறது. பெர்பெத்துவா இந்த காட்சியை தனக்கு வேதம் போதித்து திருமுழுக்கு கொடுத்த தன்னோடு சிறையில் அடைபட்டு கிடந்த வேதியர் சட்ரைஸ் என்பவரிடம் எடுத்து சொன்ன போது அவளிடத்திலே இந்த காட்சியை கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்க துணிந்திருக்கும் உனக்கு அவர் உனக்கு கொடுக்க இருக்கும் பரிசை எடுத்துக் கொள்வதாக இருக்கிறது என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இவருடைய விழா நமக்கு சில காரியங்களை கொண்டு வருகிறது. இந்த தூய பெர்பெத்துவா ஒரு கிறிஸ்தவ தாய்க்கு பிறந்து பின்னாளில் துனிசியாவில் இருந்த ஒரு ரோமி அதிகாரிக்கு மணம் முடித்து கொடுக்கப்பட்டவர். அப்போது அவருக்கு 22 வயது. இவருடைய பணிப்பெண் தான் பெலிசித்தம்மாள். இவர்கள் வாழ்ந்த காலம் 3ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையும் வேதகலாவரையும் அதிகமாக நிகழ்ந்தன. கிறிஸ்தவ நெறியை பின்பற்றியவர்கள் கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள். அப்போது ரோமை ஆண்ட செப்டிம்ஸ் செவோரூஸ் என்ற கொடுங்கோலன் பெர்பெத்துவாவையும் பெலிசித்தம்மாளையும் இன்னும் அவர்களோடு இருந்த ஒரு சில கிறிஸ்தவ பெண்களையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தார். அந்நேரத்திலே தான் பெர்பெத்துவாவின் தந்தை, அவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாதவர், பெர்பெத்துவாவிடம் வந்து தயவு செய்து நீ கிறிஸ்துவை மறுதலித்து விடு, அரசன் உன்னை விடுதலை செய்து விடுவான், இல்லை என்றால் நீ அழிந்து விடுவாய் என்று எவ்வளவோ கெஞ்சி கேட்டாராம். அதற்கு அவர் அங்கே இருந்த ஒரு பாத்திரத்தை சுட்டிக்காட்டி, இந்த பாத்திரம் இருக்கிறதே, இதை பாத்திரம் என்றுதான் அழைக்க வேண்டும், வேறு எப்பெயராலும் அழைக்க முடியாது. அதை போன்றுதான் நான் கிறிஸ்தவள் என்றே அழைக்கப்பட வேண்டும், அதில்தான் எனக்கு பெருமை இருக்கிறது என்று சொல்லி அவரை அங்கிருந்து அனுப்பிவிட்டாராம். அதன் பிறகு அரசன் பெர்பெத்துவாவையும் பெலிசித்தம்மாளையும் இன்னும் அவர்களோடு இருந்த சில பெண்களையும் கொடிய விலங்குகளுக்கு முன்பாக தூக்கி எறிந்தான். ஆனால் அவை அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. இதை கண்டு அரசன் வியப்புற்றான். பின்னர் அவன் அவர்களை எரியும் தீப்பிழம்பில் தூக்கி எறிந்தான். அப்போதும் அந்த தீப்பிழம்பு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் அந்த தீப்பிழம்பின் நடுவே இறைவனை பாடி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை கண்டு சினமுற்ற அரசன் அவர்களை வாளுக்கு இரையாக்கி கொன்று போட்டான். அவர்கள் தங்களுடைய வாழ்வினாலும் இறப்பினாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து இறந்தார்கள். அன்புக்குரியவர்களே, சொல்லித்தருகிற பாடம் நமக்கு நன்றாக புரிகிறது. இறைவனையும் இயேசுவையும் அவருடைய விழுமியங்களையும் மதிப்பீடுகளையும் பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு துன்பம் தவிர்க்கப்பட முடியாது. இந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மரம் மட்டுமல்ல, மனிதர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே வலிகளை தாங்கிக் கொள்கிற போதுதான், துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற போதுதான் உன்னதமான நிலை அடைய முடியும் என்பது உண்மை. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பெர்பெத்துவா பெலிசித்தம்மாளை போல எங்களையும் துணிச்சல் உள்ள கிறிஸ்தவளாக எங்களை மாற்றும். ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி
வெற்றி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம், செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம், செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திரு
திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கு மொழிவோம் நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.